இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவ்வளோ பெரிய விஷயத்தில் இருந்த ஒரு குற்றவாளியை போய் தம்பின்னு இந்த ஆள் சொல்கிறாருன்னா, 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிய சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்கில் புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில். நான் அந்த அப்பாவை தகுதியே இல்லாத ஒரு சபாநாயகருங்கிற பதவி புனிதமான பதவி, ஒரு நடுநிலையான ஒரு பதவி, ஒரு கேடுகட்ட ஜென்மத்தெல்லாம் கொண்டு அதில் உட்கார வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இது ஒரு 5 கிச்சி அமாவாசை. இது உள்ள இருக்கக்கூடியதை உள்ளூர மனப்பூர்வமாக சொல்லிவிட்டார். வெளியே சொன்ன பிறகு அது வெளியே பிரச்சனை ஆன உடனே இப்போ அதை பூசி மெழுகிறதுக்கு ஏதோ பண்ணிட்டு கிடக்கிறாரு. அவ்வளோதான். இதெல்லாம் உண்மை. இது வெளியே நின்று நான் கவர்னருக்கு எதிராக பேசுனேன், கவர்னருக்கு முதலில் போய் மோடிக்கு எதிராகவே பேசுங்களேன், யார் வேண்டாங்க உங்களை, இன்னும் ஆதரவாக பேசிட்டு இருக்கீங்க நீங்கள். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பிராமண சமுதாயத்தில் இவர் சொன்னால் ஓட்டு போட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தாலும் என்ன சொல்லி கிடந்தாரு, நான் பிராமணர்களுக்காக தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போடுன்னு சொன்னார். அது என்னாச்சு? கட்சி ஆரம்பிச்சு விட்டாரா? ஆரம்பிக்க அதுக்கு பிறகு விஜயெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு வந்தாச்சுல்ல. இவருக்கு பொண்டாட்டி நம்பி இவருக்கு கட்சிக்கு இவருக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்களா? எனக்குன்னு கூட கொடுக்கணும், நான் சொன்னாலும் கூட கொடுக்கணும். ஆனால் அவர்களும் ஒரு பிரதிநிதித்துவம் வேணும், எம்எல்ஏக்கள் போடணும்லாம் கேட்டிருக்கிறாரு. ஆமாம், அதுக்கு வேண்டி நீங்கள் எங்கே போகிறீங்க? பிராமணனுக்கு குடிமையாக வெட்டினவன், பிராமணனுக்கு பூநூலை வெட்டினவன், அவன் தான் நீதி தருவானா? இது என்ன சார் இது? இந்த ஆள் பிராமணனா? அதை கேட்டு சொல்லுங்க. இல்லை சந்தேகமா இருக்கு. அப்புறம் இந்த தெருக்கு இந்த போதைப் பொருளெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, அடுத்த தலைமுறையை நாசமாயிட்டு இருக்கு. இந்த ஆள் அதை சிறப்பான ஆட்சின்னு சொல்கிறாரு. சேர்க்கை சரியில்லை சார். என்னைக்கு இந்த அறுவாலையும் ஆசலில் போய் காலை வச்சாரு அன்னைக்கு நாசமாக போயிட்டாரு. எப்படி சார் இதை எப்படி நீங்கள் எடுத்துடுவீங்க? மலத்துக்கு பக்கத்தில் சோத்தை வச்சு சாப்பிட்டமே இருக்காது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், அப்பாவு நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் என்ன பேசியிருக்காருன்னா, ஞானசேகரன் எனது தம்பி 3 ஐபிஎஸ் நியமித்து அவரை விசாரிக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சர்ச்சையாக போயிட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஞானசேகரன் தம்பின்னு சொல்கிறேன். ஞானசேகரன் யார்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் 19 வயசு மாணவியை கற்பழித்த குற்றத்தில் இப்போ ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அது மேலே குண்டாசெல்லாம் போட்டாங்க. அதுக்கு பின்னாடி இன்னொருத்தன் இருக்கான், ஒருத்தனோ பலரோ இருக்காங்க, சார்கள் இருக்காங்க. அது மா சுப்பிரமணியமாக இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு மேலே துணை முதலமைச்சராக இருக்காங்க அளவுக்கு பேசினாங்க. எல்லாரும் சந்தேகங்கள் வந்துச்சு. இதுவரைக்கும் அதுக்கு விடையே கிடைக்கல. இந்த சூழ்நிலையில் திமுகவுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை, அவர் திமுக ஆளே கிடையாது அப்படின்னாங்க. கனிமொழி இருக்குது, அதுக்கு வாயை திறந்து அது என்ன சொல்லிட்டு அலைஞ்சுது. அது இங்கே லட்சக்கணக்கு துணை பொதுச் செயலாளர் திமுகவில். ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லிச்சு, அது நிறைய பேர் இருப்பாங்க, அதில் யார் எங்கே இருக்கான்னு எப்படி தெரியும்? ஒரு கட்சியில் ஒரு நிர்வாகி யாருன்னு கூட தெரியாதா? முரசொலியில் போட்டால் அது வேற ஞானசேகரன், இது வேற ஞானசேகரன் சொல்லிட்டு இவங்க காதுக்கு பூ சுற்றிட்டு அலைஞ்சாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் தலைமை ஒரு 12-13 நாளைக்கு பிறகு சட்டசபையில், அதுவும் ப்ரெஸ் மீட் வச்சு கூட சொல்லலை, சட்டசபையில் முதலமைச்சர் வாயை திறந்தார் ஸ்டாலின். அது அனுதாபின்னாரு. அனுதாபின்னு என்னது? திமுக அனுதாபியா? அப்படின்னா திமுக காரன் தானே. திமுக அனுதாபி எப்படி? நீங்கள் ஒரு திமுக அனுதாபிக்கே 3 பொண்டாட்டி, அப்புறம் 3 மாடியில் வீடு, அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ், இதெல்லாம் வைக்க முடியுமா? ரோட்டோரத்தில் ஒரு பிரியாணி கடை வச்சுட்டு இதெல்லாம் செய்ய முடியுமா? அதனால அவர் அனுதாபி. ஓஹோ. அப்போ இதெல்லாம் வச்சுருந்தா அது கோயில் சொத்தில் வேற ஆட்டை போட்டு வச்சுருக்கா அந்த ஆள், ஆக்கிரமித்து அதில் வீடு வேற கட்டி வச்சுருக்கா. இவ்வளோ தூரம் பண்ணின ஆள் அனுதாபின்னு சொல்லி கடைசியில் கொண்டு போய் சொன்னாங்க. அந்த சார் யாருங்கிறத மூடி மறைக்கிறதுக்கு சென்னை சிட்டி கமிஷனரையே பலிகடாக்குனாங்க, ஆக்கி வச்சுருக்காங்கல்ல. அந்த வழக்கில் சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுது? 3 பேர் கொண்ட குழு. அதை தான் அப்பாவும் சொல்கிறார். நான் அந்த அப்பாவை தகுதியே இல்லாத ஒரு சபாநாயகர் பதவி புனிதமான பதவி, ஒரு நடுநிலையான ஒரு பதவி, ஒரு கேடுகட்ட ஜென்மத்தெல்லாம் கொண்டு அதில் உட்கார வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. சார், கேடுகட்ட ஜென்மம்லாம் தவிர்க்கக்கூடிய வார்த்தை சார். அதை விட கீழ்த்தரமான வார்த்தையை பயன்படுத்திடுங்க, போட்டுடுங்க, அந்த இடத்த ஃபில்அப் பண்ணிவிடுங்க. என்ன சார் இது? அந்த ஆள் ஒரு 3 பேருக்கு சிலையை கட்டி வச்சுருக்காரு அங்கே நாங்குநேரி அந்த பகுதியில். நீங்கள் திருநெல்வேலிக்கு கன்னியாகுமரியிலேருந்து வந்தீங்கன்னா, நாகர்கோயிலேருந்து வந்தீங்கன்னா, நாங்குநேரி வளைவுன்னு நினைக்கிறேன், அந்த இதில் வரும்போது ஒரு 3 சிலையை மூடி போட்டு வச்சுருப்பாங்க. முன்னாள் முதல்வர் கருணாநிதி, அவரது தாயார் இல்லை, அது இந்திரா காந்தி, காமராஜர், ராஜீவ்காந்தின்னு நினைக்கிறேன். 3 பேருடைய சிலை. அவர் காங்கிரஸில் இருந்த காலத்தில். இது ஒரு 5 கிச்சி அமாவாசை. இது ஏதோ பூர்வீகமாக அது பிறகு அஞ்சுகம் அம்மையாருக்கு சிலை திறந்துட்டு சிலை திறப்பு. அந்த சிலையை திறக்கவே இல்லை. அந்த காங்கிரஸ் தலைவர்களுக்குன்னு வச்சது இன்னமும் மூடி போட்டு மூடாங்க போட்டு தான் இன்னும் வச்சுட்டு இருக்காங்க.
அது ஏன்னு கேளுங்க முத அவர்கிட்ட. அதாவது பையன் மாதிரி என்ன தொழில் பண்ணுறான் அவருக்கு? அப்பாவு அவருடைய பையன் மாதிரி இப்போ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்க? அவ்வளவு கல்குவாரி வச்சு அவ்வளவு கல்லையும் அடிச்சு கொண்டு கேரளாவில் கொண்டு போய் காசாகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேலை பார்க்குறாங்க. சட்டத்துக்கு புறம்பா கல்குவாரியில் அப்பாவு அவர்கள் தாமிரபரணி தண்ணியை கொக்கோ கோலாக்கு எடுத்துக்கு மிக போராட்டம்லாம் எடுத்தவர் சொல்லி பேரவைகள்லாம் பெருமையாக துரைமுருகன் அவர் கூட பேசினாங்க. நீங்கள் என்ன கல்குவாரிங்க? ஒருவேளை அவங்க குடும்பத்தில் எல்லாரும் போய் யோகே சிகாமணின்னு சொல்ல வரீங்க. அப்பாவும் வந்து அவர் வந்து பள்ளிக்கூடத்தில் ஒரு தனியார் பள்ளிக்கூடம், அதாவது கிருஷ்ணவ மிஷனரி இது சம்மந்தப்பட்ட பள்ளிக்கூடத்தில் தானே வேலை பார்த்தாரு. ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் வாத்தியார வேலை பார்த்தாருல, அங்கே போய் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க. இல்லைன்னா அவருக்கு சொந்தக்காரர் இருக்காரு. நம்ம கன்னியாகுமரியில் வந்து அழகப்பபுரம்னு ஒரு பெரிய கிராமம் இருக்குது. அங்கே லெஸ்லின்னு ஒரு ஐயா இருக்குது, பிஎஸ்என்எல்ல வேலை பார்த்து ரிட்டையர்டு. அவருக்கு சொந்தக்காரர் தான். அவரை கொஞ்சம் கேளுங்க சொல்லுவார். சரி சார், இப்போ அதெல்லாம் இருக்கட்டு, பல குற்றச்சாட்டு பல விமர்சனம் ஆயிருக்கு. அது மிகப்பெரிய சர்ச்சையானது. இந்த நேரத்தில் இவ்வளோ துணிச்சலா அவர் சொல்லுங்க? அதான் சொல்கிறேன். அது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவ்வளோ பெரிய விஷயத்தில் இருந்த ஒரு குற்றவாளியை போய் தம்பின்னு இந்த ஆள் சொல்கிறாருன்னா அது உள்நோக்கம் இல்லாமல் சொல்லுவாரா? இதை சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை வரும்ங்கிறது அவருக்கு தெரியாதா? அப்போ அவர் நாங்கள் இதை தான் செய்வோம், எங்கள் ஆள் தான், நாங்கள் காப்பாற்றுவோம். திமுக காரன்னா அவன் கொள்ளைப்பழிச்சாலும் அவன் திமுக காரனாக தான் இருப்பான். கல்குவாரியில் கொள்ளையடித்தாலும் திமுக காரனாக தான் இருப்பான். எங்கேயாவது ஊழல் பண்ணாலும் திமுக காரனாக தான் இருப்பான். மண் அள்ளிட்டு போனாலும் திமுக காரன் பொன்முடியாக தான் இருப்பார். இதுதான் அவங்க வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஊழல் பெருச்சாளிகள்லாம் திமுகவில் தான் இருப்பாங்க. நல்லவனுக்கு திமுகவில் இடம் இல்லைன்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான். அதை சொல்கிறாங்க. திமுகவை சேர்ந்த ஐடிவிங்க வந்து இது ஒட்டி வெட்டி போட்டிருக்கீங்க. தம்பிங்கிறது வந்து அந்த கூட்டத்தில் ஒரு ஆளு சகோதரர் தான் சொல்லியிருக்கிறாரு, அந்த ஞானசேகரன் தான் சொல்லியிருக்காருன்னு கூட. ஆமாம், இவங்க தானே சொன்னாங்க. முரசொலியில் போட்ட ஞானசேகரன் வேற, இந்த இது வந்து மறு வச்ச துரைமுருகன், மறு வைக்காத களத்தின துரைமுருகன் சொன்ன ஆட்கள் தானே. என்ன சார் இது? ஒரு ஞானசேகரன் ஒருத்தர் ஆதார் கார்டில் வந்து கொண்டு காணிக்கல மேடையில் உட்கார வச்சு இவர் தான் வந்து முரசொலியில் போட்டிருக்க ஞானசேகரன் இவர் தானே காணிக்கல. அவ்வளோ ஃப்ராடு தானே சார். இவர் இப்போ இங்கே போனார்ல, பீகாருக்கு போனார்ல, எதுக்கு போனார்? இந்த மாநாடு, சபாநாயகர்கள் மாநாடு. அங்கேருந்து எதுக்கு துரத்தி அடிச்சாங்க? இல்லை, அவர் ஆளுநரை கொடுத்து பேசிட்டு வந்து அவை குறிப்பில் இல்லை, அதனால வெளிநடப்பு செஞ்சார். அவர் அது சட்டசபை கிடையாது, அவை குறிப்பெல்லாம் அங்கே கிடையாது. அங்கேருந்து துரத்தி விட்டு விட்டாங்க. அதானே உண்மை. இல்லை, நியூஸுங்க என்ன வந்துச்சுன்னா சபாநாயகர் அங்கே என்ன பேசணுமோ அது பேச தெரியாது பேசியதாக சொன்னதான் அவை குறிப்பில் இல்லை, அந்த குறிப்பில் எல்லாம் அந்த ஆதங்கத்தில் வெளிநடப்பு செஞ்சுட்டாருன்னு தானே வந்திருக்கு. நம்ம அப்படி தானே பார்க்கணும். இல்லை இவங்க கண்ணு மூக்கு வச்சு இவங்க இஷ்டத்துக்கு அந்த வெட்டி ஒட்டுன கேஸ் தானே, அதே தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையில என்னது, ஞானசேகரனை தம்பின்னு இந்த ஆள் சொன்னது உண்மையா இல்லையா? எந்த அப்புறம் இதுக்கு வந்து 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர் வச்சு அதுக்கு விசாரணை நடத்திட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்பாவு தானே. அது எங்க அரசு இந்த துணிச்சலாம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த தம்பின்னு சொல்லி எதுக்கு சொன்னார் அவரை? சம்மந்தம் இல்லாத இன்னொரு ஞானசேகரன் எதுக்கு அது சொல்ல போறாரு அந்த மேடையில்? இவருக்கு அதுக்கு என்ன இது சொல்லிட்டாரு கூட வந்து சார். உள்ள இருக்கிறத சொல்லிவிட்டாரு சார். உள்ள இருக்கக்கூடியதை உள்ளூர மனப்பூர்வமாக சொல்லிவிட்டார். வெளியே சொன்ன பிறகு அது வெளியே பிரச்சனை ஆன உடனே இப்போ வந்து அதை பூசி மெழுகிறதுக்கு ஏதோ பண்ணிட்டு கிடக்கிறாரு. அவ்வளோதான். இதெல்லாம் உண்மை. அதே மாதிரி அங்கே போனது அங்கே துரத்தி அடிச்சு விட்டாங்க. துரத்தி அடிக்கப்பட்டார் அப்பா. இதுதான் உண்மை. இது வெளியே வந்து நின்று நான் வந்து கவர்னருக்கு எதிராக பேசினேன், கவர்னருக்கு முதலில் போய் மோடிக்கு எதிராகவே பேசுங்களேன், யாரும் வேண்டாங்க உங்களை. இன்னும் ஆதரவாக பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் உண்மையாக பேசிட்டு இருக்கீங்க. ரவுடிகளெல்லாம் கொண்டு வச்சுட்டு நீங்கள் நிர்வாகியாக வச்சு அமைச்சர்னு வச்சுருக்கீங்க. ரவுடிகளை தானே வச்சுருக்கீங்க. கள்ளச்சாராயம் வித்தமை நிறைய மாவட்ட செயலாளர்னு எடுங்க. கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் விற்கிறது யார்? 2 பேர். ஒருத்தர் வந்து வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ, அவர் வந்து கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர். அடுத்து இன்னொருத்தர் வந்து உதயசூரியன் எம்எல்ஏ. அவங்க தாத்தா காலத்துலேருந்தே கள்ளச்சாராயம் தான் வியாபாரம், அதான் காய்ச்சிட்டு இருக்காங்க. கல்வராயன் மலையில் கூறு போட்டு 2 பேரும் 2 பக்கம் வித்துட்டு இருக்காரு. கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க. அவர் யார்? கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர், சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ. முடிஞ்சு போச்சா? கள்ளக்குறிச்சியிலேருந்து கீழே இறங்கி அதாவது மலை, அது அந்த ரோட்டில் நீங்கள் தடுத்தீங்கன்னாலே கீழே வர முடியாது. வேற அந்த மலையில் இன்னொரு வழியெல்லாம் வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அங்கேருந்து மூலப்பொருளெல்லாம் மேலே கொண்டு போகணும், மேலேருந்து வடித்ததெல்லாம் கீழே இறக்கிட்டு வரணும். கீழே வந்த உடனே முதல்ல ஒரு முக்கியமான கிராமம், ஒரு 8000 மக்கள் தொகை உள்ள கிராமம் வந்து எடுத்தவாய் நத்தம். அந்த ஊரில் கள்ளச்சாராயம் விற்கிறதுக்குன்னு ஏலம் விடுறாங்க சார். நம்புறீங்களா நீங்கள்? டாஸ்மார்க்கே கிடையாது அந்த ஊரில். டாஸ்மார்க் இல்லையேன்னு சொன்ன உடனே பெருமையாக இருந்துச்சு. ஓ, டாஸ்மார்க் இல்லாத ஊர்களெல்லாம் கூட இருக்குன்னு பார்த்தா கள்ளச்சாராயம் விற்கிறதுக்காக டாஸ்மார்க்கு ஏலம் விடக்கூடாதுன்னு சொல்லி டாஸ்மார்க் இல்லாமல் ஆக்கிட்டு கள்ளச்சாராயத்தை ஏலம் விட்டு வச்சுருக்காங்க. அங்கே உதயசூரியன் எம்எல்ஏ கேரளாவில் இது நடந்துட்டு இருக்குன்னு அங்கேருந்து தகவல் சொல்கிறாங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆட்சி நடத்துறீங்க. பிறகு எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கும்? ஏன் முதலமைச்சர் மட்டும் என்ன சார் ரொம்ப யோக்கியமானவர்? அவருடைய கடந்த காலத்தை கொஞ்சம் பாருங்கள். மிசா கைதின்னு சொல்லுவாங்க. என்ன மிசா கைதி? ரெக்கார்டில் ஆதாரத்தில் வரல. அது என்ன ரெக்கார்டில் இல்லாமல் என்ன சார் மிசா கைதி?
அதாவது மறைந்த தலைவராக இருந்தாலும் தப்பு செய்தவன் தப்பு தான் சார். எட்டப்பனை பற்றி ஏன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்கோம்? கட்டபொம்மனை ஏன் வந்து பெருமையாக பேசிட்டு இருக்கோம்? துரோகினா துரோகி தான் சார். அது ஈவேராவாக இருந்தாலும் சரி தான், கருணாநிதியாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான். விஞ்ஞான ஊழலுக்கு சொந்தக்காரர் கருணாநிதி தான் சார். நம்ம நாடு எப்படிப்பட்ட சார்? ஒருவனுக்கு ஒரு தீனி வாழக்கூடிய சார். மதம் எங்கே வேணாலும் மாறி போவாங்க, ஆனால் ஒருவனுக்கு ஒரு தீங்களே இருப்பாங்க. முஸ்லீமை விட்டுருங்க, அது வேற கலாச்சாரத்தில் போயிட்டாங்க. கிறிஸ்தவ தமிழ் கலாச்சாரம் திராவிட கலாச்சாரம் ரெண்டு இருக்குங்கிறீங்களா? அப்போ திராவிட கலாச்சாரம் என்ன கலாச்சாரம்? நீங்க சொல்றதை பார்த்தா ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது வந்து தமிழ் கலாச்சாரம் சொல்றீங்க. அதையே ஒன்னு இருந்தது அதையே மாத்துறாங்கன்னா அப்ப அது ஆமா மாத்திட்டு தானே அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல. அதாவது இது வந்து ஒருத்தனுக்கு 3 பேர் வெளியே தெரிய, அதுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆள் கருணாநிதி. அதே மாதிரி வந்து மகளாக வளர்த்துக்கிற கல்யாணம் பண்ணால் அது ஈவேரா, அவ்வளோதானே சார். கருணாநிதியுடைய கதை நாவல் எல்லாம் எழுதினார்ல, அதில் வாழ முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருக்காருல, அதுக்கு கதை என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு போலீஸ்காரர் மனைவியை இழந்த ஒரு போலீஸ்காரர், அப்புறம் வந்து அதான் மனைவி இழந்த போலீஸ்காரர், ஒரு வயதுக்கு வந்த ஒரு திருமணம் ஆகாத ஒரு மகா கூட ஒரே வீட்டில் குடிசை வீட்டில் இருக்காங்க, ஏழ்மையாக இருக்காங்க. நாட்கள் கடந்தது, எல்லாம் போய் தளதளன்னு இருந்தாவா, கடைசியில் ஒரு கட்டத்தில் 2 பேரும். இதான் கதை, நாவல். இது யாருடைய இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறீங்க? ஈவேராவுடைய வாழ்க்கையை எழுதியிருக்காரு. நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, இந்த ஆளுகின்ற திமுக மேலையும் தலைவர்கள் மேலே விமர்சிக்கிறீங்க. எஸ்வி சேகர் அவர்கள் வந்து நான் அந்த கட்சிக்காண்டி ஓட்டுலாம் நான் கேட்க போவேன், எனக்கு வயசாயிட்டு என் பிள்ளைக்கு கூட அவங்க கட்சியில் பொறுப்பு கொடுத்தனும் பரவாயில்ல, 10 லட்சம் பேர் ஓட்டு போடாதவர்கள் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்டவர்கள், அதில் 3 லட்சம் வாக்கையாவது நான் பெற்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல தானே செய்கிறாரு. 10 லட்சமோ 10%. நான் ஒன்று கேட்குறேன், இவரை நம்பி எவன் ஓட்டு போடுவான்? இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பிராமண சமுதாயத்தில் இவர் சொன்னால் ஓட்டு போடு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தாலும் என்ன சொல்லிட்டு நடந்தார், நான் வந்து பிராமணர்களுக்காக தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போடுன்னு சொன்னார். அது என்னாச்சு? கட்சி ஆரம்பிச்சு விட்டாரா? அதுக்கு பிறகு விஜயெல்லாம் கட்சி ஆரம்பித்து வந்தாச்சுல்ல, இவரும் ஆரம்பிக்க வேண்டியதுதானே. கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. அது ஒரு 3/4 வருஷம் போயிட்டு அப்படியே ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டியதுதானே, பிராமணர் சமுதாயத்துக்காக ஒரு கட்சி. இவருக்கு பொண்டாட்டி நம்பி இவருக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்களா? ஏதோ சூழ்நிலையில அந்த அம்மா ஜெயலலிதா அதையும் கேட்டிருக்காரு. அதாவது பிராமணர்களுக்கு சட்டசபையிலேயே அவங்க போகணும், எனக்குன்னு கூட கொடுக்கணும், நான் சொன்னாலும் கூட கொடுக்கணும், ஆனால் அவர்களும் ஒரு பிரதிநிதித்துவம் வேணும், எம்எல்ஏக்கள் போடணும்லாம் கேட்டிருக்கிறாரு. ஆமாம், அதுக்கு வேண்டி நீங்கள் எங்கே போகிறீங்க? பிராமணனுக்கு குடிமையாக வெட்டினவன், பிராமணனுக்கு பூநூலை வெட்டினவன், அவன் தான் வந்து நீதி தருவானா? இது என்ன சார்? இது அநியாயமா இல்லையா உங்களுக்கு? இல்லை, அவர் அந்த ஆட்சி தான் சிறந்த ஆட்சின்னு சொல்கிறாரு, அதனால போகிறாரு. அவள் பூநூல் வெட்டினவன் சிறந்தவன் சொல்கிறாரு. எந்த பிராமணன் இவரை நம்பி ஓட்டு போடுவான்? இவருக்கு பின்னாடி எந்த பிராமணம் வருவான்? அதை சொல்லுங்கள். இந்த ஆள் பிராமணனா அதை கேட்டு சொல்லுங்கள். இல்லை சந்தேகமாக இருக்குது. ஒரிஜினல் பிராமணனாக இருந்தால் ஒரு 75 வருஷமாக அந்த சமுதாயத்தை போட்டு கருவறுத்து அவங்கள ஃபுல்லாக திட்டியே தீர்த்து பிராமணனுக்கு குடிமையை வெட்டுறதை ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி திமுக. பூநூல் அறுக்கிறது கொள்கையை வச்சிருக்கக்கூடிய கட்சி திமுக. அந்த கட்சி சிறந்த கட்சின்னு இவர் சொல்கிறாருன்னா, ஊர் பூரா சாராய கடையை திறந்து வச்சு நாசம் பண்ணிகிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டிலே வந்து இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் தான் அரசாங்கமே சாராயத்தை விற்றுக்கிட்டு இருக்குது. அப்புறம் இந்த தெருக்கு இந்த போதைப் பொருளெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அடுத்த தலைமுறையே நாசமாயிட்டு இருக்கு. இந்த ஆள் அதை சிறப்பான ஆட்சின்னு சொல்கிறாரு. அதான் கேட்குறேன். ஆமாம், அதான் அப்போ வந்து மூளை கோளாறாயிட்டுன்னு அர்த்தம். சேர்க்கை சரியில்லை சார். என்னைக்கு இந்த அருகாலையும் ஆசலில் போய் காலை வச்சாரு, அன்னைக்கு நாசமாக போயிட்டாரு. இந்த பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எஸ்வி சேகர் அவுட்டு. அது கடந்து பேசிட்டு கிடக்கு. ஏதோ பேசிட்டு அண்ணாமலை வந்து என்னை விட உயர்ந்தவரா சிறந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கிடக்கு. அவ்வளோதான் சார். அதாவது இவருக்கு வந்து நல்ல மரியாதை கொடுத்தாங்க சார் பாஜகவில் இவருக்கு சிறப்பான மரியாதையெல்லாம் கொடுத்து. ஆனால் அவர் குறிப்பிடுறது அண்ணாமலை அவர்களை மட்டும்தானே குறிப்பிடுறாரு. ஆமாம், அண்ணாமலையை சொன்னதுனால தான் நீங்கள் இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. இல்லைன்னா எஸ்வி சேகர் யாருன்னு யாருக்கும் தெரியாதுல, மறந்தாச்சுல்ல. நடிச்சுட்டு இருக்கிறது வரைக்கும் கொஞ்சம் மூஞ்சி தெரிஞ்சுது. அப்புறம் நடிப்பு முடிஞ்சு போச்சு, அங்கேயும் ரிட்டையர்ட் ஆகி போச்சுது. லாய்க்கில் ஓட்டுன்னு சொல்லி துரத்தி விட்டாச்சு. இப்போ வந்து ஏதாவது அண்ணாமலையை பற்றி சீண்டிக்கிட்டு ஏதாச்சும் ஒன்றா பேசுகிறது வரைக்கும் அந்த செய்தியை வச்சு ஒரு லைட்டாக ஒரு சின்ன செய்தி வெளியே தெரியும், இல்லைன்னா கொஞ்சம் வீடியோவில் வெளியே வந்துட்டு இருக்கும். அண்ணாமலையை பற்றி பேசாமல் வேறு யாரையும் தமிழிசையை பற்றி பேச சொல்லுங்கள், செய்தியில் வரவா செய்யும்? வராது. அதனால தான் அண்ணாமலையை பற்றி பேசிட்டு கிடக்காரு. அதானே சார் உண்மை. ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். 2011 வரைக்கும் வந்து தமிழகத்தில் முதலமைச்சராக ஒரு கருணாநிதி இருந்தார். அவர் இருந்த காலகட்டத்தில் குஜராத்தில் வந்து மோடி இருந்தார். அவருக்கு மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுலாம் வச்சு அதை வந்து அவரை ஒரு பெரிய வில்லனாக கட்டமைச்சிட்டு இருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் அகில இந்திய அளவில் நீங்கள் மோடியை பற்றி யாராவது பாராட்டி ஒரு வார்த்தை சொன்னால் அந்த ஃப்ளாஷ் நியூஸ் ஆயிரும். அகில இந்திய அளவில் பத்திரிகைகளில் பெரிய நியூஸ் ஆயிரும். அடுத்த நாள் அதுதான் பெரிய நியூஸாக இருக்கும். இல்லை மோடியை விமர்சனம் பண்ணி யாராவது பேசினாலும் அதுவும் ஆல் இந்தியா நியூஸ் ஆயிரும்.
கருணாநிதி அப்பப்போ பார்த்துட்டே இருப்பார். என்னைக்காவது டெல்லியில் வந்து முதலமைச்சர்கள் மாநாடு எதாவது நடக்கும்ல, அங்கே போய் அவரும் இவரும் நல்ல மரியாதை எல்லாத்துக்கும் கொடுப்பாரு மோடி. அதில் இவருக்கு மேலே நல்ல மரியாதையெல்லாம் வச்சுருந்து இங்கே வந்தபோது கூட இந்த தினத்தந்தியினுடைய 75வது ஆண்டு விழாவுக்கு வந்த பிரதமர் வந்து அந்த ப்ரோக்ராம்லே இல்லாத இதில் அதை வயலேட் பண்ணி நேரவே கோபாலபுரத்தில் போய் கருணாநிதி வயசான இந்த சூழ்நிலையில் அவரை போய் பார்த்துட்டு போனார். அது ஒரு பண்பான பண்பு, அது அவங்க வளர்ப்பு. அப்படி ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு இல்லை, அதனால் அப்படி தானே இருக்கும். அதில் மோடி அந்த மாதிரி ஆள். இவர் அங்கே போய் அவரை போய் அந்த இதில் சந்திப்பார் பாருங்க. அன்னைக்கு அவரை பாராட்டி ஒரு வார்த்தை ஏதாவது அடிச்சு விட்டு வந்துடுவார் கருணாநிதி. அன்னைக்கு ஒரு பெரிய நியூஸ் ஆயிரும் அது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 2 வாரம் கழிச்சு பரவாயில்லை அவரை ஏதாவது சீண்டுவார், திட்டுவார். இடந்துங்க இங்கே வந்து சென்னைக்கு வந்துட்டு அந்த கும்மிடி குண்டிக்கு இந்த பக்கம் வந்த உடனே அது பிறகு ட்ரெண்டை மாற்றிடுவாங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு ஏதாவது திட்டுவார் அவரை, அதுவும் நியூஸ் ஆகும். அவர் அதுதானே சார் அரசியல். ஃப்ளாஷ் நியூஸாக வரணும், ஆல் இந்தியா நியூஸாக வரணுங்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவார். ஏன்னா மோடியை பற்றி யாராவது பாராட்டினாலும் அது நியூஸில் வருது, திட்டுனாலும் வருது. இது வந்து எஸ்வி சேகருக்கு சொல்கிறீங்க நீங்கள்? அண்ணாமலைக்கு சொல்கிறேன். அண்ணாமலையை பற்றி யாராவது திட்டுனாலும் வரும், பாராட்டினாலும் வரும். அண்ணாமலை அதை பற்றி செட்டப் பண்ண மாட்டார். அன்னைக்கு மோடி அதுனே இருந்தாரோ அதே நிலைப்பாட்டில் தான் இவரும் போயிட்டே இருக்காரு. இவர் வந்து அதனால தான் எஸ்வி சேகர் வந்து அண்ணாமலையை பற்றி அப்பப்போ எதையாவது ஏதோ 420 மலைன்னாரு, என்னெல்லாமோ சொன்னார். ஆனால் தமிழகத்தில் பாஜக 11.24% ஓட்டு அண்ணாமலையினால தானே அந்த கட்சிக்கு வந்திருக்கு. ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் யோசித்து பாருங்கள். தமிழகத்தில் பாஜகவுக்கு வந்தவங்க அதிமுக அண்ணாமலைக்காக வந்தவங்க தானே அதிகம். சமீபத்தில் பாஜகவுக்கு வந்து வந்தவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சித்தாந்தவாதிகள் அப்படி எடுத்துக்கலாம். அதை தாண்டி இப்போ வந்த இளைஞர்கள் எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு வந்த இளைஞர்கள் தான். வேற வேற கட்சியில் உள்ளவங்களாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அண்ணாமலைக்காக வந்தவங்க, பாஜகவுக்கு வந்தவங்க கிடையாது. கொஞ்சம் பேர் மோடிக்காக வந்தாங்க, ஏற்கனவே வந்துட்டாங்க. அது போக இளைஞர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல ஒரு முன் மாதிரியாக அண்ணாமலை இருக்கார். அவர் வாராரு. இதுக்கு வைத்தறிச்சல் என்ன செய்ய, எதை தின்னாலும் இன்னும் பித்தம் தெளிய போகிறது இல்லை. அண்ணாமலை இப்போ தானே வந்தார். 2021க்கு பிறகு தான் சார் தமிழக பாஜக தலைவராக வந்தார். அதுக்கு முன்னாடி 2011 இல்லை, ஒரு 12-13 அந்த சமயத்தில் பிஜேபிக்கு வந்துட்டார் எஸ்வி சேகர். மோடியை போய் பார்த்துட்டு தான் வந்து பிஜேபியில் சேர்ந்தார். பொறுப்பு கொடுக்கலங்கிற ஆதங்கமும் என்னமோ. 2014 தமிழகத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராக இருந்தார் பாஜகவில். அவர்கிட்ட மட்டும் நல்லா ஒட்டி உறவாடிட்டு இருந்தார் இவர். அதுக்கு அடுத்தால வந்து தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜக தலைவராக அவங்க இருந்தாங்க. அந்த அம்மா கூட இவர் ரொம்ப ஒருங்கிணைஞ்சு போனாரமோ. அதுக்கு அடுத்து வந்து கொஞ்ச காலம் தமிழகத்தில் பாஜக தலைவர் இல்லாமல் கேசவ விநாயகம் அவங்க தான் வந்து அமைப்பு பொதுச் செயலாளர் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அவர்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கிட்டார், இவர் மரியாதையெல்லாம் காப்பாற்றிட்டாரா. அதுக்கு அடுத்து எல்முருகன் வந்தார். அவரு கூட இவர் நல்ல ஒரு இதில் இருந்தாரா. அப்படின்னா இவருக்கு இங்கே தானே தப்பு, இங்கே தானே எஸ்வி சேகர் பக்கம் தானே. பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. தென்மண்டல சென்சார் போர்டு தலைவராக சேர்மனாகவே இந்த ஆளை வச்சுருந்தாங்க. அந்த பதவி முடிவு வரைக்கும் நல்ல சுகமாக அனுபவிச்சுட்டு இருந்தார். பதவியிலிருந்து இறங்கின பிறகு தமிழக பாஜக தலைவர் நான் தான் சொல்லி ஊர் தம்பட்டம் அடிச்சுட்டு நடந்தது. அவரை எவனும் சீண்டலை, கண்டுக்கலை. அண்ணாமலை கொண்டு வச்சுவிட்டாங்க. பொழப்பில் மண் விழுந்துட்டேன்னு சொல்லி ஒரு ஆதங்கம் ஓன்ட்டு கிடந்து குதிச்சார். அதையும் கண்டுக்கலை சார். அண்ணாமலை ஒரு நெருப்பு. அதானே உண்மை சார். அவர் வந்து சூரியன் சார். சூரியனை பார்த்து நாய் குலைச்சி என்ன ஆகும்? குலைச்சிட்டு போக வேண்டியதுதான். காயத்ரி ரகராமன் நல்லா குலைச்சிட்டு நடந்தது, இன்றைக்கி எங்கே போய் கிடக்குது? அதேமாதிரி தான் இப்போ எஸ்வி சேகரம் அதை குலைச்சிட்டு நடக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். கல்யாணராமன் குலைச்சிட்டு நடந்துச்சு. இப்போ ஆள் பழையபடி இப்போ ரிவர்ஸில் வர மாதிரி தெரியுது. சரி, வந்தால் நல்ல விஷயம் தான், ஒரு தேசியவாதி தான். அது என்ன அண்ணாமலையை திட்டிட்டு நடக்கும்போது தான் நமக்கு கோவம் வரும். ஒரு வாராது வந்த மாமணியே அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. நீங்கள் 100 பிராமணரை எடுத்தீங்கன்னா அதில் 99 பேரும் அண்ணாமலை மோடிக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. எனக்கு தெரியும் நல்லா. அது ஒரு சின்ன இது இருக்குது எனக்கு, அதனால் எனக்கு தெரியும், இந்த தொடர்பு இருக்குது எனக்கு. இவர் இந்த ஆள் வந்து இந்த தெருவில் குலைக்கிற நாய்மாய் கிடந்துட்டு சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ வெளிப்பட்டிருந்தார். இவர் சமீபத்தில்னா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி என் உணவு என் உரிமைன்னு போட்டிருந்தார். என்ன தெரியுமா? இவர் பிராமண சமுதாயம்னு சொல்கிறார். ஒரு டேபிளில் அது நான் முஸ்லீம்கள் கூட சேர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதை வச்சுருக்காரு. பக்கத்து தட்டில் இவர் வந்து வெஜ்ஜு வச்சு சாப்பிட்றாரு. ஒரு பிராமணர் பிறப்பில் இருந்தே வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடாமல் வாழக்கூடிய ஒருத்தங்க எப்படி சார் இருந்து இதை எப்படி நீங்கள் எடுத்துடுவீங்க? மலத்துக்கு பக்கத்தில் சோத்தை வச்சு சாப்பிட்டாமே இருக்காது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க, நான் வெஜ்ஜு சாப்பிட்றேன்னா நம்ம ரெண்டுமே சாப்பிட்டு பழக்கப்பட்டாலும் சாப்பிட இது எது பெரிய இதாக இருக்காது. நீங்கள் முழுக்க வெஜ்ஜியே சாப்பிட ஒருத்தங்க பக்கத்தில் கொண்டு மாட்டரைச்சியை வச்சிங்கன்னா மாட்டை நீங்கள் தெய்வமாக கும்பிடக்கூடிய ஆள் சார் பிராமணன். இப்போ இதுலேருந்து எஸ்வி சேகர் என்ன சொல்லுவாங்க? அதாவது பன்றியோடு சேர்ந்த கன்று பிறந்ததில் ஏதோ கன்றுவாக தான் பிறந்திருக்கு. அது பிறகு செயற்கை சரியில்லாமல் அதாவது வளர கழுத மாதிரி ஆகிப்போச்சு. பிறக்கும்போது கழுத குட்டியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா. அப்புறம் வளர தான் கழுத மாமி கழுத மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவருக்கே கதை.
இது ஒரு பன்றி சார். இது வந்து யாரு அண்ணாமலை ஒரு மலை சார். அது ஒரு இமயமலைன்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா இவர் வந்து கெண்டைக்கால் ரோமம்னு ஒரு இந்த ஆளை சொல்லலாம். இது அதை போய் குலைச்சி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. மலையை பார்த்து குலைக்கிற மாதிரி தான், சூரியனை பார்த்து குலைக்கிற நாய் மாதிரி தான் எஸ்வி சேகர் குலைச்சிட்டு கிடக்காருன்னு நினச்சிடுங்க. ஓவர். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.